பண்ணிக்கிறதுக்கு. அப்படின்னா இதெல்லாம் வயிற்றுப்பாட்டுக்காக இல்ல, இதெல்லாம் லக்ஸுரிக்காகத்தான் நாம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதை குறைக்க குறைக்க தானே பகவத் விஷயத்துல சிந்தனம் மாறும். இப்ப நாளைக்கு மாறிட போறதான்னா கொஞ்சம் கொஞ்சமாவான்னு மாத்தணும். மாறணும்னா என்னைக்கு வேணா மாறலாம், இருந்தாலும் சட்டுன்னு மாறலேங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இதனால நம்ம ஒண்ணும் நடந்துட போறது இல்லை. சரி, சம்பாதிக்கிறோம், ஆனா அதுலேயே நோக்கம் இல்லாமல் பகவத் விஷயத்துல நோக்கம் இருக்க வேண்டும். நோக்கம் குறையறதைத்தான் பார்த்தேன். தருணி பிரபுதா கேஹே ஷாலகோ புத்திதாயக்காக ந யோகி, யோகமே எங்கேயும் காணும். நைவ சித்தஹாவா ந ஞானி சத்கிரியோ நரஹா, ஞானிகளை காணும், நல்ல செயல்களை புரிபவர்களை காணும். தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல. அப்படியே திவ்ய கஷேத்திரங்களா சுத்தி கொண்டு யமுனை நதிக்கரையோரம் வந்து சேர்ந்தேன். ஏவம் பஷ்யன்னு கலேர் தோஷானு பர்யட்டன் அவனீமகம் யாமுனம் தடம் ஆபன்னஹ யத்ர லீலா ஹரேரபூத். ஹரியான் எம்பெருமான் கண்ணனாக அவதரித்து என்னென்ன விளையாட்டுக்கள் எல்லாம் பண்ணியிருப்பரோ அதத்தனைக்கு சாட்சியா இருக்கிற யமுனைக்கரைக்கு வந்தேன். ஆண்டாள் பாசுரத்தில் மாயனை மண்ணு வடமுதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கைன்னு பாடியுள்ளார். யமுனை இன்னைக்கும் போய் சேவிக்கலாம். கிருஷ்ணா காளிந்தி என்ன அவளுக்கு திருநாமம், கருப்பா இருப்பாள். இவள் கருப்பால கண்ணன் திருமேனி கருத்து போச்சா, அல்லது இவளிடத்துல நீராடி நீராடி கண்ணன் திருமேனி கருப்பு இவள்கிட்ட ஒட்டி நுடுத்தா, இன்னைக்கும் தெரியாது. அந்த அளவு காளிந்தி காந்திகாரி கலையத்து வபுஷா காளிமா கைட்டபாரேகன் வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். அப்படி கருத்த யமுனை, யமுனை கரைக்கு வந்து சேர்ந்தேன். தத்திர ஆச்சரியம் மயா திருஷ்டம் ஸ்ரூயதாம் தன் முனீஸ்வராக. ஏ முனிவர்களே, என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டீங்களே, இப்ப பதில் சொல்றேன். ரொம்ப வியப்பான ஒண்ணா அங்க நான் பார்த்தேன். ஏதெனில் ஏகதா ஏகாது தருணி தத்திர நிஷண்ணா கிண்ண மானசா விருத்தௌ துவௌ பதிதௌ பார்ஷ்வே நிஸ்வசிந்தாவச்சேதனௌ. ஒருத்தி இளமையான வயசிலே இருப்பதை கண்டேன். அந்த பெண்ணுக்கு அருகிலே விருத்தர்களாய் வயதானவர்களாய் இரண்டு ஆண்கள் மயக்கமா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். ஒரு பெண்ணு, குறைச்சலான வயசு பெண்ணு உட்காண்டிருந்தா. ஆனா அவ மனசுல திருப்தி இல்லை, பார்த்தாலே ஒரே துக்கம் துன்பம், அழுது கொண்டிருந்தாள். பக்கத்துல ரெண்டு பேர் வயோதிகர்கள் இருந்தார்கள். இப்படி இருக்கிறச்சே கிட்டக்க போய் நான் கேட்டேன், நீ யாரு? திருஷ்டுவா தூராத் கதசோகம் கௌதுகேன ததந்திகம் மாம் திருஷ்டுவா சோத்திதா பாலா விஹ்வலா ச அப்ரவீத் வச்சா. நான் கிட்டக்க போய் ஏன் இந்த பெண்ணு துன்பப்படுறாள்னு கேட்கலாம்னு போனேன். அவளே எழுந்திருந்தாள், கைகூப்பினாள், என்னை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சா, போ போஹோ சாதோ க்ஷணம் திஷ்ட மச்சிந்தாமபி நாசய தர்சனந்தவ லோகஸ்ய சர்வதா அகஹரம் பரம். ஹே சாதுவே, ஒரு நிமிஷம் நில்லும். எனக்கு இருக்கிற கவலையை நீர் தான் போக்கி கொடுக்க வேண்டும். நீர் என்ன செஞ்சாலும் அது கவலையை போக்கிடுமாமே, பாவங்களை போக்கி புண்ணியம் கொடுக்குமாமே. இப்போது நான் என் கதையை சொல்லுகிறேன், கேளும். நான் வயசுல குறைச்சலானவளா இருக்கேன், இளமையோடு இருக்கேன். இவர்கள் ரெண்டு பேரும் என் பிள்ளைகள். ஆனா என்னை காட்டிலும் மூத்தவர்களாக கிழவர்களாக ஆகியுள்ளார்கள். ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உமக்கு ஆசையா இருக்கும். அகம் பக்தி ரிதி கியாதா இமௌமே தனயௌ மதௌ ஞான வைராக்கிய நாமானவ் காலயோகேன ஜர்ஜரவ். எனக்கு பக்தின்னு பேரு, நல்லா மனசுல வாங்கிக்கோங்க. இவதான் பக்தி. பக்தி பக்தின்னு சொல்லிட்டு இருக்கமே, எத்தனை பக்தியை கண்ணன் கீதையில சொன்னாரோ அந்த பெண்ணு தான் யமுனை கரையோரமா இப்ப உட்காண்டிருக்கா. யமுனை கரையில் பக்தி உள்ளாள். பக்கத்துல ரெண்டு பேர் வயோதிகர்கள், ஞானம் வைராக்கியம். பக்திங்கிற பெண் இளமையோடு, ஞானம் வைராக்கியம்னு அவளுடைய ரெண்டு பிள்ளைகள் வயோதிகர்களாக. எனக்கு பக்தின்னு பேரு, இவர்களுக்கு ஞான வைராக்கியம்னு பேரு. நாங்க மூணு பேருமே இளைஞர்களாகத்தான் இருந்தோம். ஆனா என்ன தெரியுமா நடந்தது? காலப்போக்கில் காலப்போக்கில் எல்லாருக்கும் வயசாயப்படுத்து. நான் பிறந்த கதையை சொல்லுகிறேன், கேளும். உற்பன்னா திரவிடேசாகம் விருத்திங் கர்நாடகே கதா क्वचित् क्वचित् महाराष्ट्रे गूर्जरे जीर्णतांगता तत्र घोर कलेर योगात् पाकंडैः खंडितांगक वद யோகநிதே தீமன் காரணஞ்சாத்திர கிம் பவேத். பக்தியாகிற நான் பிறந்தது தமிழகத்தில். உற்பன்னா திரவிடே சாகம் விருத்திங் கர்நாடகே கதா, கர்நாடகத்தில் வளர்ந்தேன். அப்படி மேல போயிட்டே இருந்தேன், வயசாயிண்டே போயிடுத்து. இப்படி வயசாயிட்டு இருந்தது. மூணு பேருக்கும் வயசாச்சு. நல்ல வேளை யமுனை நதிக்கரைக்கு வந்த உடனே எனக்கு இளமை திரும்பிடுத்து. அப்படின்னா பக்திக்கு இளமை வந்துடுத்துன்னு அர்த்தம். ஆனா யமுனை ஆற்றங்கரை மதுரை பிருந்தாவனத்துக்கு போனாலும் ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் வேலை இல்லை.
அவர்கள் அங்கும் இல்லை, அவர்களுக்கு இளம திரும்பவில்லை. அப்ப இந்த கதையை நாம எப்படி வச்சுக்கணும்? கடைசி பட்சம் மதுரையிலோ பிருந்தாவனத்திலோ பக்திக்கு இடம் உள்ளது, ஆனால் ஞான வைராக்கியத்துக்கு அங்கு இடமில்லை போல் இருக்கே. அவர்களுக்கு வயசாயிடுத்து, திரும்ப அவர்களை இளமையோட ஆக்க முடியலே, நீர் தான் ஏதானு செய்யணும் என்ன இந்த பெண்ணு கேட்க நாரதர் சொல்றார், ஸ்ருணுஷ்வாவகிதா பாலே யுகோயம் தாருண கலிகி. ஏ பெண்ணே, இது கலியுகம், ஞான வைராக்கியத்துக்கு இங்க ரொம்ப இடம் கிடையாது, பக்திக்கு இடம் உண்டு. அதனாலதான் நீ இன்னும் இளமையோட இருக்கிறாய், கவலைப்படாதே. விருந்தாவனஸ்ய சம்யோகாது புனஸ்துவம் தருணீனவா. பிருந்தாவனத்தின் மதுரையின் சம்பந்தத்தாலே நீ திரும்ப இளமையை அடைந்து விட்டாய். ஆனா ஞான வைராக்கியத்துக்கு அது கிடைக்கவில்லை. அப்ப பக்தி கேட்கிறாள், இவர்களும் இளமையை அடைய வேண்டும், என்ன செய்யலாம் என்பது கேள்வி. அயந்து யுகதர்மோகி வர்த்ததே கஸ்ய தூஷணம் அத்தஸ்து புண்டரீகாட்சா சகதே நிகட்டே ஸ்திதா. என்ன செய்வது? இது கலியுகத்தின் கொடுமை, இது அதனுடைய கிரௌரியம். அதனால் இதற்கு தகுந்துதான் நடந்துக்கணும். கலியுகத்தில் ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் இடமில்லை, பக்திக்கு இடம் உள்ளது. எவ்வளவு அழகா பதில் சொல்ற பாருங்க. இப்ப இன்னைக்கு கோவிலுக்கு லட்சக்கணக்கானோர் வருகிறார்கள், நிறைய காணிக்கையும் கொடுக்கிறா, கூட்டமா தாங்கிறது இல்லை. ஆனா பக்தி வளர்றது, ஞான வைராக்கியம் வளர்ந்திருக்கா? எத்தனை தூரம் ஆத்மாவை பத்தி பரமாத்மாவை பத்தி அறிவு வளர்ந்திருக்கா? இல்லை. உலகத்துல பற்றற்று போயிட்டார்களா? இல்லை. ஞான வைராக்கியம் வளராவிட்டாலும் பக்தி வளர்ந்திருக்கிறது இல்லையோ? அதுதான் இந்த கதைக்கே சாராம்சம். இப்போ ஆஹா, பக்தி தம் பிள்ளைகளை எழுப்ப வேணும்னு கேட்கிறாள். நாரதர் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தார். வேதத்தை சொல்றார், உபனிஷத்தை சொல்றார், இதிகாசம் சொல்றார், எதை சொல்லி எழுப்பினாலும் அந்த பிள்ளைகள் எழுப்பலே. கடைசி அவர் என்ன செய்தார்? பிள்ளைகள் எழுந்தார்களா? காத்திருந்து பார்ப்போம்.